வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. கோயில் புளியோதரை செய்ய போகிறோம். கோயில் புளியோதரைக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை என்னென்ன வறுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். வத்தலை கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுக்கணும். கடலைப்பருப்பு வறுத்தாச்சு. இப்போ எடுத்துக்கலாம். காயம் போட்டு பொரிச்சிக்கலாம். புளியோதரைக்கு இந்த காயம் நல்ல மெயின் இன்க்ரீடியன்ஸ். இது கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இந்த வாசனை புளியோதரைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதிலே முழு மல்லி, வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், நான் வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு எள்ளு இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். இதுலேயே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். போட மறந்துட்டேன். புளியோதரை தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். புளியோதரைக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நிலக்கடலை பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதிலேயே கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு வெடித்து வருது. இந்த டயத்தில் கருவேப்பிலையும் வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய எலுமிச்சை சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா உப்பு காணலைன்னா அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருந்தது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் இப்போது பொடி பண்ணிட்டு வந்துட்டோம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் புளியோதரையில் சேர்த்துக்கலாம். இப்போ புளியோதரையில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு இன்னொரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். புளியோதரை கலராக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர். நல்லா புளியோதரை நல்லா கலராக இருக்கணுங்கிறதுக்காக இந்த வத்தலில் வந்து ரொம்ப உரப்பு இருக்காது, நல்லா கலர் கொடுக்கும். சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்குறவங்க சேர்த்துக்கோங்க, பிடிக்காதவங்க விட்டுடலாம். ஆனால் வெல்லம் சேர்க்கும்போது இந்த புளியோதரை ரொம்ப டேஸ்ட் தூக்கலாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். புளியோதரை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். புளியோதரை நல்லா பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. இதை பாட்டிலில் அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்ம தேவையான போது குழம்பு எதுவும் வைக்கலைன்னா அன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக இதை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த எள்ளு மல்லி எல்லாம் போட்டிருக்கோம்ல, அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் சூப்பராக இருக்குது. நீங்களும் புளியோதரை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.